மாண்புமிகு உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய நாடாளுமன்றத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அவர்களுக்கு சிலை வைக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர்களுக்கு மறைந்த முதலமைச்சருக்கு இங்கு திருவுரை சிலை அமைக்க இந்த அரசு முன்வருமா என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்து சென்று அது குறித்து பரிசீலிக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் அருள் நல்லா தானே இவ்வளவு நாளே இருந்து எதுவும் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லையா? கேள்வி மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் அந்த நம்முடைய அமைச்சர் இடத்துல, தமிழ் வளர்ச்சி அமைச்சர் இடத்துல ஒரு வருஷமும் கேட்டுட்டு இருக்கிறோம். சேலத்தில் வாழ்ந்து மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி கவிச்சிங்கம் அர்த்தநாரீஸ்வரர்மா பாரதியார் மறைவுக்கு பிறகு இந்திய சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர், பெரிய ஒரு கவிஞர். இதுவரையில ஒரு சின்ன அளவில் கூட அவருக்கு நம்ம ஆட்சியாளர்களாலே பாராட்ட பெறவில்லை, மதிக்கப்படவில்லை. எங்க சேலத்தை சேர்ந்தவர். அவர் வன்னியர் என்பதற்காக மட்டும் நான் கேட்கல, சேலத்தினுடைய அடையாளமாக திகழ்ந்தவர் என்ற காரணத்திற்காக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவருக்கு நீங்க சிலை வைக்க முடியாதுன்னு சொன்னீங்க, சிலை வேண்டாம், ஒரு மண்டபம் அமைத்துக் கொடுங்கள். அமைச்சரிடத்தில் இதுவரைக்கும் 20 மனுக்கள் கொடுத்திருக்கிறேன். தயவு செய்து அந்த அர்த்தநாரீஸ்வரர் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லி பேரவை தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்கனவே எனக்கு எழுத்துப்பூர்வமாக கடிதமாக கொடுத்திருக்கிறார். அதே போல மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்களும் அது குறித்து என்னுடைய கவனத்திற்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். நிச்சயமாக அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலான அரசு அமைந்த பிறகு எதிர்காலத்திலே அது குறித்து நிச்சயமாக அரசு பரிசீலிக்கும் என்பதையும், அந்த அரசு அமைவதற்கு திரு அருள் போன்றவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.